ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் 76வது ஆண்டு குடியரசு தின வாழ்த்துக்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் வசனம் 13. கொரிந்தி சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற காரியங்கள். விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். விசுவாசத்தில் நீங்கள் எப்போவும் நிலைத்திருக்கணும். புயல் வந்தாலும், காற்றடித்தாலும், கடல் கொந்தளித்தாலும், வாழ்க்கை என்னும் படகு மூழ்கி போகிறதுக்கு போல இருந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது? விசுவாசத்தை விட்டு விலகாமல், விசுவாசத்தில் சோர்ந்து போயிடாமல், விசுவாசத்தில் திடன் கொள்ளாமல் இருந்தோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் விழுந்து போவோம். அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கணும். இந்த சம்பவம் நமக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் ஒரு சம்பவம் குறிக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம்தான். இடத்துல பின்பு ஒரு நாள் அவர் தமது சீஷர்களோடு கூட படகில் ஏறி வாருங்கள் கடலின் அக்கறைக்கு போவோம்னு அழைக்கிறாரு. எல்லாரும் புறப்பட்டு போகிறாங்க. சீஷர்களும் அவர் இயேசுவும் போகிறாங்க. படகு ஓடும்போது அவர் நித்திரையாக இருந்தார். அப்போ கடலில் திடீரென்று சுழல் காற்று உண்டானதுனால அவர்கள் மோசமடையத்தக்கதாக படகு ஜலத்தினால நிறைந்ததுன்னு போடப்பட்டிருக்கு லூக்காவில். அப்போ அவங்க அவரிடத்துல ஐயரே ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்புறாங்க. அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதற்றாரு. உடனே அவைகள் நின்று போயின, அமைதல் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவரிடத்துல என்ன கேட்குறாரு? உங்கள் விசுவாசம் எங்கே? அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு, இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவர் கீழ்ப்படிது என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டார். ஏஞ்சி கேட்ட முதல் கேள்வி, உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு கேட்குறார். இதே சம்பவம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அப்பொழுது அதே மாதிரி தான் படவில் ஏறி வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொன்னாங்க. அவங்களுக்கு பாருங்கள், அக்கறைக்கு போவோம்னு சொல்லி அழைச்சிட்டு போகிற ஆண்டவர் கண்டிப்பாக அக்கறையில் கொண்டு போய் சேர்க்க மாட்டாரா? அந்த விசுவாசம் தான் எங்கே அப்படின்னு அவர் கேட்குறார். உன்னை கொண்டு போய் நான் சேர்க்க மாட்டேனா? நானும் தானே உங்களுடைய படகுல இருக்கிறேன். கடல் கொந்தளித்தானா, காற்று வீசினானா, நான் உங்கள் படகுல இருக்கிறேன்ல, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீங்கள் பார்த்தீங்கல்ல, நேராகவே இருந்து பார்த்தீங்க, அப்படியே ஏன் உங்களுக்கு விசுவாசம் எல்லாம் போயிட்டுன்னு வேதனையோடு கூட அவர் கேட்குறார். அதே மாதிரி தான் இந்த மார்க்குலேயும் 4ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனாலும் சீஷருடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியான சில காரியங்களை அவர் அனுமதிப்பார். அந்த சூழ்நிலையில் கூட அவங்க என்ன செய்யணும்? நம்ம அப்படி தைரியமாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம கூட அநேக வேளையில் அப்படி நிறைய சோதனை அடுத்தடுத்து வரும்போது நம்ம சோர்ந்து பொருளாக இருக்கிறோம். ஆனால் நம்மளெல்லாம் உற்சாகப்படுத்தும்படியாக தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு ஆவியானுடைய துணை கொண்டு. அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நாங்கள் மடிந்து போகிறோம்னு தான் சொல்கிறாங்களே தவிர உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. இவ்வளோ ஒரு செல்ஃபிஷ் ப்ரேயர் பார்த்தீங்களா? நம்ம மடிஞ்சு போகிறோம்ப்பா, நீங்கள் கவலை எல்லாம் படுத்திருக்கிறீங்களா அப்படின்னா கூட பரவாயில்ல, நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையான்னு சொல்கிறார். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதியாக இருந்தார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 40ஆம் வசனம், அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அப்போ அவர்கள் மிகவும் பயந்து ஒருவரொருவர் காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஆச்சரியப்பட்டு சொல்லி கொண்டார்னு போட்டிருக்குது. அங்கே உங்கள் விசுவாசம் எங்கேன்றாரு. இங்கே ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாருங்க அக்கறைக்கு போவோம்னு சொல்கிறார் ஆண்டவர். அதே மாதிரி எல்லாம் போகும்போது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாக 8:24 பார்த்தீங்கன்னா, மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரும் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் போய் அவரை எழுப்பி, ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். பார்த்தீங்களா? அப்படி தான் சொல்கிறாங்க. அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே, பார்த்தீங்களா? இந்த இடத்துல அற்ப விசுவாசி, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு, உங்கள் விசுவாசம் எங்கே அப்படிலாம் கேள்வி கேட்டவர். இந்த இடத்துல மத்தேயுல அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறேன் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷரார்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். பார்த்தீங்களா? அங்கே அது அவங்களோட பிரயாணம் பண்ண சில மனுஷர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. இந்த அருமையான வேளையில் காற்று அடித்தாலும், கடல் கொந்தளித்தாலும், சுழல் காற்று
வீசி வாழ்க்கை என்னும் படகை அலக்கழித்தாலும் நம்ம என்ன செய்வோம், எந்த பாதையில் போவோம், என்ன பண்ணுவோம், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே அப்படின்னு சொல்லி அலமோதி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட அக்கறைக்கு போவோம் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாக அக்கறைகளை நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். பாதை தெரியாமல் அலைந்த என்னை பாதை காட்டி நடத்தினீரே, பாசமுள்ள இயேசுவே நீதான் எந்தன் ராஜாவே. வாழ்க்கை என்னும் படகினிலே புயல் வந்தாலும் பயமும் இல்லை, வாழ்வின் நாயகர் இயேசுவே என் படகில் என்றும் இருக்கிறாரே. பாதை தெரியாமல் அலைந்த என்னை பாதை காட்டி நடத்தினீரே, அக்கறை என்னை சேர்த்திடவே அக்கறையுடனே நடத்திடுவார். இக்கரை வாழ்வில் இயேசுவுக்காய் அர்ப்பணித்திடுவேன் அவர் பாதத்தில். இக்கரை வாழ்வை இயேசுவுக்காய் அர்ப்பணித்திடுவேன் அவர் பாதத்தில். பாதை தெரியாமல் அலைந்த என்னை பாதை காட்டி நடத்தினீரே, பாசமுள்ள இயேசுவே நீதான் எந்தன் ராஜாவே. சோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துக்கிற வணங்கிறப்பா. எங்களுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக பல சோதனைகள் வைத்தாலும் நாங்கள் கர்த்தாவே விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல விசுவாசத்தை நாங்கள் வழுவ விடாதபடி, விசுவாசத்திலே நாங்கள் தடுமாறி போய்விடாதபடி விசுவாசத்திலே நிலை கொண்டிருக்க நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், அப்பொழுது நாங்கள் விடுவிக்கப்படுவோம், அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கை எனும் படகிலே நீர் நிரந்தரமாக எப்போதும் இருப்பீர். ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசத்தெல்லாம் எடுத்து போடுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நேற்றைய பதில் தாமார், ரூத், ராகாப், மரியாள். மத்தேயு 1:3-5-16. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 3-5-16 வசனம். சிலர் உரியாவின் மனைவின்னு எழுதியிருந்தீங்க, அது சரிதான். ஆனால் பெயர் குறிப்பிடப்படலை. அதனால் பெயர் குறிப்பிடப்பட்டு ஒரு பெருமைக்குரியவங்க இந்த 4 பேரும். வாழ்த்துக்கள். இன்றைய கேள்வி, ஆபிரகாம் முதல் கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளன? வசன ஆதாரத்துடன் எழுதணும். நேற்றைய தினத்தில் நிறைய பேர் வசன ஆதாரம் எழுதாமல் பெயர் மட்டும் எழுதியிருந்தீங்க. வசன ஆதாரத்துடன் பதிலை எழுதணும். ஆபிரகாம் முதல் கிறிஸ்து வரைக்கும் எத்தனை தலைமுறைகள் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளன?